அமருவோம். தெய்வ வசனம் வாசிக்கப்படும். இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் யோனா புஸ்தகம் அதிகாரம் 2 வசனங்கள் 1-10 வரை. யோனா புஸ்தகம் அதிகாரம் 2 வசனங்கள் 1-10 வரை. வசனம் 1. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனான் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையாமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. 4வது வசனம். நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். கண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது. ஆழி என்னை சூழ்ந்தது. கடற்பசி என் தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாப்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதாய் இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்பவிட்டீர். 7வது வசனம். என் ஆத்மா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. மெய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போகடிக்கிறார்கள். நானோ என்னில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். 10வது வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. Hallelujah. Amen. What a good God we are serving. இவ்வளவு பெரிய நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம், சேவை செய்கிறோம். இந்த நாளிலே உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். Today's reading is from Jonah. I know some of us may have a bit of trouble to look for Jonah. எத்தனை பேர் கஷ்டப்பட்டீங்க ஜோனா தெரியுது? உண்மையை சொல்லுங்க. Come on, please. ஏன்னா நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அவ்வளவு நாள் ஆயிடுச்சு ஜோனாவை போய் பார்த்து. இல்ல, யோவான் சொன்னா டக்கு 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 டக்குன்னு, ஆதியாகமம் சொன்னா டக்கு 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 டக்குன்னு, ரெவலேஷன் சொன்னா டக்கு டக்கு. அந்த மைனர் ப்ராஃபட்ஸ் சொன்னா எங்கடா அது யோனா இப்படி திருப்புறோம் வந்துட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த யோனாவின் புத்தகத்தின் மூலமாக நம்மோடு பேச ஆசைப்படுகிறார். I want to encourage you. The book of Jonah is a very short book. இந்த யோனாவின் புத்தகம் பழைய ஏற்பாட்டுல மைனர் ப்ராஃபட்ஸ்ல 12 பேர் இருக்கிறாங்க. அந்த 12 பேர்ல ஒருவர் தான் யோனா. Okay, so I want to encourage you. நீங்க take this Sunday is just 2 pages of the Bible, mostly 2 pages. Okay, தமிழ்ல கொஞ்சம் லாங்கா இருக்கும், but just 4 chapters. முடிந்தா நீங்க வாசித்து பாருங்க. ஏன்னா இன்றைக்கு செய்தி நீங்க வீட்டுக்கு போய் இன்னும் படிக்கும் போது அதனுடைய சுவாரஸ்யம் என்ன அறிந்து கொள்வீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த கதை என்ன வெளிப்படுத்துகிறது என்றால், முதலாவது தேவனுடைய குணாதிசயம், அவருடைய கேரக்டர், பிறகு மனுஷனுடைய சுவாபம். The book of Jonah இந்த 2 பல கோணத்துல நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த 2 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் நம்ம கற்றுக்கொள்வோம். முதலாவது அவருடைய கேரக்டர், அவருடைய குணாதிசயம், அவருடைய குணம், தேவனுடைய குணம், பிறகு மனுஷனுடைய சுவாபம், the nature of man. இந்த 3 வசனங்கள், இந்த யோனா 1ஆம் அதிகாரம் 3 வசனங்களை, முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது இந்த கதையினுடைய முன்னோக்கத்தை நாம் அறிந்து கொள்வோம். The context of the whole book. இந்த 3 வசனங்கள், முதல் 3 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். முதலாவது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அமித்தியாவின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர்
நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்போது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோடு தர்சீஷுக்கு போக கப்பல் ஏறினான். ஓ ஹல்லேலூயா. இந்த முதல் 3 வசனங்களை நீங்கள் ஒரு முறை வாசித்தால் பத்தாது, பல முறை வாசிக்கும் போது அதனுடைய சுவாரஸ்யத்தை நாம் அறிந்து கொள்வோம். சோ யோனா இந்த தர்சீஷுக்கு அவன் போக சித்தம் கொண்டான். we know the story. ஆண்டவர் யோனாவிடத்துல பேச, உனக்கு நான் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறேன், நீ இதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தெளிவாக பேசும்போது யோனா கப்பல் ஏறினான். எத்தனை பேர் கப்பல் ஏறி இருக்கிறீங்க? ஸ்டார் குரூஸ், ராயல் என்ன கரீபியன், எத்தனை பேர் குரூஸ் ஏறி இருப்போம்? இந்த குரூஸ் ஏறி இருக்கிறீங்களா? கப்பல் ஏறினான். எதற்கு தம்மா கப்பல் ஏறினான்? ஆண்டவர் சொன்னார், நீ நினைவேக்கு போ. ஆனால் யோனா என்னத்தமா செய்தாரு? எக்ஸாக்ட் ஆப்போசிட். தம்பாலே அவன் தர்ஷீஸுக்கு போறான். ஜோப்பாக்கு போய் அங்க கப்பல் ஏறி தர்ஷீஸுக்கு போக அவன் சித்தம் கொண்டான். we know the context. அப்போ அந்த கப்பலினுடைய ஆழத்துல அவன் இருக்கையில ஒரு மகா பெரிய புயல் அடித்தது. அங்க இருக்கக்கூடிய மாலுமிகள் sailors all panic ஆயிட்டாங்க. அப்ப அவர்கள் அறிந்து கொண்டார்கள், யோனா கர்த்தரை விட்டு அவன் விலகி போக சித்தம் கொண்டான் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். அப்ப இதெல்லாம் அவங்க வந்து யோசிக்கிறாங்க, என்ன ஆயிடுச்சு? சீட்டு போட்டு பாக்குறாங்க, யாருனால இந்த புயல் வந்துச்சு, யாருனால இந்த கப்பல் இந்த இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள் வந்தது. அவங்களாம் யோசிக்கையில யோனா என்ன சொன்னாரு? நான் தான் காரணம், ஐ எம் தி ரீசன். ஒரு குற்ற உணர்வு அவருக்கு வருது, என்னாலதான் இந்த கப்பல் இந்த ஒரு நிலைமைக்குள்ள வந்துருச்சு, புயல் காற்று அடிக்க தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, என்னை கடலின் ஆழத்திலே தள்ளி விடுகிறீர்கள் என்று சொன்னார். He offered his own life actually. Throw me, என்ன சொல்லுவாங்க, overboard out of the ship. என்ன காரணம்னா, என்னை தள்ளி விட்டீங்கன்னா அந்த புயல் அமிழ்ந்து போய்விடும், அமைதியாக இருக்கும் என்று சொல்லி. as I said, நான் சொன்ன வண்ணமாக இந்த வேதம், இந்த குறிப்பான இந்த யோனாவின் புத்தகம் தேவனுடைய குணாதிசயத்தை எடுத்து வருகிறக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. கேள்வி ஒன்று நம்ம கேட்கணும் இதெல்லாம் வாசிக்கும் போது, இந்த புயலுக்கு காரணர் யார்? Who was the cause of the storm? காரணர் யார் என்று நம்ம கேட்கணும். யோனாவா? யோனா காரணமாக இருந்தாரா? அந்த மாலுமிகள் அவர்கள் காரணமாக இருந்தார்கள், the sailors காரணமாக இருந்தார்கள், இல்லாட்டினா யாருக்கும் காரணம் இல்லை. Nobody, it just happened. Or was it God? தேவன் தான் காரணமா? அப்ப யோனா மற்றவர்கள் அவர்கள் யோசித்தார்கள், யோனானாலதான் இது வந்துச்சு நடந்தது என்று சொல்லி. வேதம் என்னத்துமா சொல்லுது? யோனா 1ஆம் அதிகாரம் வசனம் 4, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. வசனம் என்ன சொல்லுது? Then the Lord sent a great wind on the sea and a violent storm arose. Who sent it? யார் அனுப்பினார்? அந்த காற்று யார் அனுப்பினார்? அந்த புயல் எதனால வந்தது? தேவன் அனுப்பினார். தேவன் அனுப்பினார். He sent the storm. It is not a normal storm, it's a raging storm. ஆனா அதே சமயத்துல அந்த பலத்த காற்றை அமைத்து அந்த புயல் வந்தாலும் ஆண்டவர் பாருங்க எவ்வளவு நல்லவர், ரொம்ப நல்லவர். ஆண்டவர் ரொம்ப நல்லவர், சொல்லுங்களேன். அவர் ரொம்ப நல்லவர். ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த மாணவிகள்லாம் எடுத்து இந்த யோனா தூக்கி, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அவருடைய ரத்தம் நம்ம மேல வர வேணாம்னு சொல்லிட்டு யோனா இப்படிதான் தூக்கினாங்க தெரியல, தூக்கி தள்ளி விட்டாங்க. அவன் கடவுளுக்கு போயிட்டான்.
ஆனா பாருங்க, யோனா 1ஆம் அதிகாரம் வசனம் 17 பாருங்க. இதெல்லாம் முன்னணை பார்க்கிறேன். I'm just giving an introduction. யோவான் 1:17 யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா பகல் 3 நாள் இருந்தான். காற்றை அனுப்பினவர் கர்த்தர், இந்த மீனை அனுப்பினவரும் கர்த்தராக இருக்கிறார். சம்டைம்ஸ் இன் லைஃப், சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சரியான பயணத்துல நம்ம போனாலும் சில நேரத்தில் நம்ம டீரெயில் பண்றோம். அந்த டீரெயில் ரீசன் அந்த என்ஜின் ஓட்டுறவருடைய காரணமா இல்லாம இருக்கலாம், இல்லாட்டி அந்த என்ஜினை உருவாக்கினவர், இல்லாட்டி அந்த ரயில் ட்ராக் உண்டாக்கினவர் காரணமா இல்லாமல் இருக்கலாம். சில நேரங்களிலே நாமே காரணமாக இருக்கிறோம். We derail ourselves. யோனா அவனுடைய வாழ்க்கையினுடைய சித்தத்தை அறிந்தும் தேவனுடைய சுத்தமான தெளிவான குரலை கேட்டும் வழி தவறி போக அவனே சித்தம் பண்ணான், அவனே தீர்மானம் பண்ணான். அதான் ஆரம்ப 3 வசனங்கள் மறுபடியும் வாசிக்கும் போது, he made the decision to go outrightly against what God had clearly told him to do. அதனுடைய விளைவுகளை அவன் சந்திக்க வேண்டியதாய் இருந்தது. As I said, இந்த பாகத்தை நம்ம வாசிக்கும் போது நம்முடைய தேவனுடைய குணத்தை அறிகிறோம், அதே சமயத்தில் நம்முடைய பலவீனங்களை அறிந்து கொள்கிறோம். நம்முடைய ஹியூமன் ஃப்ரேலிட்டி, சின்ஃபுல்னஸ். ஆனாலும் இந்த பாகத்தை, இந்த குறிப்பான இந்த 2ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் மறு வாய்ப்பை யோனாவுக்கு கொடுக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே அந்த பலத்த காற்றின் மூலமாக வருகிற புயலிலே நாம் அனுப்பப்படும் போது, அந்த புயலின் அனுபவத்தில் நம்ம இருக்கும் போது அந்த தருணத்தை விட்டுவிடக்கூடாது. யோனா அந்த தருணத்தை விட்டுவிடவில்லை. அவன் இருதயம் படுப்பட்டு அடிச்சிருக்கான். ஐயோ, என்னாலே தானா ஒரு உணர்வு. ஆனா யோனா மறு வாய்ப்பு கொடுக்கப்படும் போது அதை எடுத்துக்கொண்டான் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால அவங்க வேதத்துல பார்க்கும்போது Jonah's prayer, it is Jonah's prayer. He who went against God's will and God's plan now is crying out to God. அந்த பாகத்தை தான் சகோதரி வாசித்தாங்க. இப்போது அவர் கப்பலினுடைய ஆழத்திலே அடியில இல்லை, அவன் பெரிய மீன் அடியிலே காணப்படுகிறான். An unknown place, a new environment. அவனுக்கு ஒரு நியூ என்வாயன்மெண்ட், இருளாய் இருந்திருக்கும், அந்த சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கும். அதுல இருந்து தப்பி வருவதற்கு அவனுக்கு அந்த பலனும் இருந்திருக்காது. தப்பி செல்ல முன்ன திறமை இருந்துச்சு. எங்க தர்ஷீஷ்க்கு ஓடி போன ஒரு திறமை இருந்துச்சு, ஒரு வைராக்கியம், ஒரு துணிச்சல் இருந்துச்சு. ஆனா இப்பயோ இந்த பெரிய மீனுக்குள்ள அகப்படும் போது, எல்லாம் கதவு அடைக்கப்படும் போது, ஜன்னெல்லாம் அடைக்கப்படும் போது, யாருடைய சத்தமும் கேட்காத நேரத்துல நம்ம இங்கதான் போவோம். Sometimes God wants to corner us for a moment. I say for a moment. மடிந்து நம்ம சாகணும்னு அவருடைய சித்தம் இல்ல. சில நேரத்துல நம்மளை மறுபடியும் உருவாக்கி நிலைநிறுத்த கர்த்தர் சித்தம் கொள்கிறார். அதை யோனா அறிந்தவுடனே இந்த ஜெபத்தை அவர் சொல்லுகிறார். 1ஆம் வசனம், யோனா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அந்த மீனின் வயிற்றில் இருந்து, எங்க அந்த மீனின் வயிற்றிலிருந்து அவன் என்ன செய்றான்? கப்பலின் ஆழத்துல அவன் தூங்கி கொண்டிருந்தான். ஆனால் இந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஹalleluya. We may derail at times. Get back on track. Praise the Lord. Hallelujah. Get back. அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். ஆமென் சொல்லுமா? நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? உத்தரவு அளிப்பார். He will come. In my distress I called to the Lord and he answered me. God does answer us. He does. Don't believe the devil's lie. அவ்வளவுதான், நீ செத்த, பெரிய ஒரு குற்றத்தை செஞ்சிட்ட, இல்லாட்டி பெரிய ஒரு தீர்மானத்தை பண்ணிட்ட, இல்லாட்டி உன் வாழ்க்கை இப்படியே தான் இருந்துட்டு இருக்க போது, don't listen to the devil's lie. God is just a moment away. அந்த சிலுவையில 2 பேர் அறையப்பட்டார்கள், இயேசுவினுடைய வலது இடது பக்கத்துல. ஒருத்தன் வீராப்பா பேசினான், இன்னொருத்தன் சொன்னா, ஆண்டவரே என்னை
பாரடைஸ்ல இருக்கும்போது என்னை நினைவுக்கு வருங்க, தாழ்த்துனா இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு உண்டுன்னு சொல்லிட்டாரு. Never underestimate or discount anyone's life. ஒரு மோமெண்ட்ல ஒரு புத்தி தெளிந்து, கெட்ட குமாரன், கெட்டதான் அவன் பேரு, பாவம், மற்றவங்களாம் யோக்கியம் நினைச்சிட்டு இருக்கான், அவன் தான் கெட்டவன், நீங்க எப்படி, நான் எப்படி, நான் தான் அங்க இருக்கணும் அந்த கதையில இல்ல. அவன் புத்தி தெளிந்து, he comes to his senses. Never discount anyone, friends. Don't discount anyone, even maybe even your own family members. நீங்க இவன் போச்சு, இவன் வாழ்க்கை டீரேல்மெண்ட் தான், திருப்பி வரமாட்டான்னு சொல்லவே சொல்லாதீங்க. காரியத்தை வாழ்க்கை செய்வார், வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படும், கர்த்தர் செய்வார். இந்த மீனை அனுப்புவன் கர்த்தர் தான் அனுப்புனாரு, மனுஷன் அதை சித்தம் கொள்ள. It's not man's will, but it was God's will to send the big fish. அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். It's going from deeper and deeper in prayer. நீர் என் சத்தத்தை கேட்டீர். Hallelujah. How many of us we need the assurance that God hears us? If God can hear the prayer of Jonah inside the belly of the fish, எல்லாமே ஆமா வால் பெரிய இருக்கும், அந்த தோல் இப்படிப்பட்ட ஒரு மீன் ஆழத்துல சப்மரீன் போல இருக்கும்போது, லார்ட் லார்ட், சப்மரீன்ல இருக்கும்போது கத்தும்போது யாருக்கு கேட்க போகுது? அவன் சப்மரீன்ல இருக்கிறான், ஆனா ஆண்டவரை நோக்கி, ஏன்னா அவன் தெரியும் ஆண்டவருடைய பார்வை எவ்வளவு பெரிய சப்மரீனா இருந்தாலும் என்ன காரியம், அது ஆண்டவருடைய பார்வை, கூர்மையான பார்வை, அவருடைய செவி சாய்க்கப்படுகிறது. 3ஆம் வசனத்தை பாருங்க, ஃபாலோ பண்றீங்களா? அந்த பைபிள் ஃபாலோ பண்றீங்க தானே? இன் வெர்ஸ் 3, சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். யாரு? அவர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. யோனாவுக்கு தெரிந்தது, இதெல்லாம் ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில அவரு சாப் போடாம ஒன்றும் நடக்காது. அவர் சாப் போட்டதுனாலதான் சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. விழிப்புணர்வு வருவதற்காக கர்த்தர் காரியங்களை செய்கிறார், வாய்க்க செய்கிறார். 4ஆம் வசனம், நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். He is no longer the old Jonah. He wants this God. I will look to you, O God. உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உம்மை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. ரொம்ப பெரிய அழகான இமேஜஸ் அங்க வருகிறது. அதாவது அவருடைய ஆத்மா அப்படியாக சுற்றி அவரை நெருக்கி கொண்டிருந்தது. அந்த சூழ்நிலை நல்ல ஒரு சூழ்நிலை அல்ல, கஷ்டமான சூழ்நிலை. ஆனாலும் அவர் தேவனை நோக்கி கூப்பிட அவர் தீர்மானம் பண்ணார். Friends, never allow your condition or your situation stopping you to praying to God. Hallelujah. நம்முடைய நெருக்கத்துல தான் நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். அதுதான் ஜெபம். இவருடைய ஜெபம் நெருக்கத்துல அவர் காணப்பட்டார். 6ஆம் வசனம், பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். அவன் மடிந்து போக வேண்டியது actually. And I believe it was actually a planned suicide. You told me I had enough of my life. He didn't say it. அவன் சொல்லல, என்னை தள்ளி விடும் தான் சொன்னாங்க. எல்லாரும் தள்ளி விட்டாங்க. How many of you can resonate with the word planned suicide? You thought you can end your life. You thought you want to put a full stop. But God had other plans in your life. அவருடைய சித்தம் என்ன? இறைமையா புத்தகத்துல பார்க்கிற 29ஆம் அதிகாரம் வசனம் 11, my plan is not to harm you but to prosper you. Praise God. You thought your life was ending. இதுக்கு மேல எனக்கு no more chance. Enough. Not only disappointed with people around me but even with myself. பேருக்கு அனுபவம் இருக்கு.
போதும், எனக்கு என் மேலேயே நம்பிக்கை இல்லைன்னு எத்தனை பேர் இருக்கீங்க? ஆனால் பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய பிராணத்தை அழிவுக்கு தப்பிவித்தார். எத்தனை நேரம், எத்தனை சூழ்நிலையில ஆண்டவர் நம்மளை தப்பி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை சூழ்நிலைகள், நம்ம வந்து மடிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் எத்தனை பேருக்கு எத்தனை தடவை நடந்திருக்கும்? எத்தனை தடவை நடந்திருக்கும்? Even in our mind we may be struggling to live life. Daily maybe is a stress. எப்படி வாழ முடியும்? அடுத்த படி எப்படி எடுக்க முடியும்? You know what? Hallelujah. இன்றைக்கு நம்ம பிழைத்திருக்கிறோம் என்றால் அவருடைய அநாதி கிருபையினாலே. ஓ ஹalleluya. கர்த்தர் நம்மளை மடிந்து போகாதபடி நம்மளை காத்துக்கொண்டார். 7ஆம் வசனம் பாருங்க, அதுதான் அந்த கீ வேர்ஸ். 7ஆம் வசனம், அதுதான் என்னுடைய தலைப்பு. அங்கிருந்து தான் எடுத்தேன். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில், ஹalleluya, தோய்ந்து போயிட்டார், கர்த்தரை நினைத்தேன். Praise the Lord. ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. When my life was ebbing away, my life was slipping away from me. I was a walking corpse. நடந்துக்கிட்டு தான் இருக்கேன், சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், பேசிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா உள்ளுக்குள்ள செத்து போயிட்டே இருக்கேன். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? I'm losing my life சொல்றீங்களா? I'm not able to control it சொல்றீங்களா? Well, praise the Lord. யோனா என்ன சொல்றாரு? என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். யாரை நீங்க நினைத்தாலும் கர்த்தர் மட்டும் மறந்துடாதீங்க. அவரை நான் நினைத்தேன். I remember the Lord. அப்போது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. My prayer rose to your holy temple. Hallelujah. அவனுடைய இருதயம் கர்த்தருக்குள்ள பலன் அடைந்து கொண்டே இருக்கிறது. அவன் பலத்தின் மேல் பலன் அடைகிறான். இங்க அந்த மீன் வயிற்றிலே காணப்படுகிற ஒரு சூழ்நிலையில கப்பல் போயிடுச்சு, மாலுமிகள் இல்ல, யாரும் இல்ல பக்கத்துல, குரலும் கேட்கல, பாடலும் கேட்கல, நடனமும் இல்ல, அண்டை வீட்டாரும் இல்ல, எவனும் இல்ல, யாரும் இல்ல, தனியாக அங்கிருந்து அவன் கர்த்தரை நினைத்தான். சில சூழ்நிலைகள் ஆண்டவர் நம்மளை அப்படியாக உருவாக்கி நம்மளை சில ப்ரோசஸ்க்குள்ள கர்த்தர் நம்மளை போக செய்வார். He brings us to the furnace to refine us. furnace என்னன்னு சொல்ல தெரியல, அந்த furnace அங்கதான் அது சுத்திகரிக்கப்படுகிறான். நல்ல ஒண்ணு திறமையாக ஒண்ணு ஸ்ட்ராங்கா வருவதற்கு கர்த்தர் சில நேரத்துல சில பாதையில நம்மளை நடந்து செல்ல இடம் கொடுப்பார். அது சரியாக எடுக்கும் போது அது ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. துக்கம் சந்தோஷமாய் மாறும், தோல்வி ஜெயமாய் மாறும். ஆனா அந்த டர்னிங் பாயிண்ட் என்ன? நான் கர்த்தரை நினைத்தேன். I remember the Lord. I remember the Lord. அதனால்தான் வேதத்துல பார்க்கும்போது Hear, O Israel, the Lord your God is your one God. ஷெமா என்று சொல்வார்கள். Hear, O Israel, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய நான். We are forgetful people. சாவியை எங்க வச்ச மறந்துட்டேனே. பல நேரத்துல என் போன் அந்த கையில தான் வச்சிருப்பேன். இங்க போனை காணும், போனை காணுது, இங்க போனை காணும், இங்க போனை காணும் கட்டிட்டு இருப்பேன். போன் கையில காணும். அவ்வளவு மறதி. நான் ஒரு மாதிரி பார்த்து என்ன சிரிக்கிறீங்க, உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு சொல்ல மாட்டீங்க. பரவாயில்ல, நான் சொல்லி நான் உங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிறேன். ஜோனா decided to return to the Lord. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோ வெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். He begins to realize where he had heard. Realize பண்ண ஆரம்பிக்கிறான் பாருங்க. But I, with a song of thanksgiving, will sacrifice to you, Lord. This is my moment. I'm coming back. Oh, hallelujah! I'm coming home. Praise God. Nothing like coming home there. அப்பா வீட்டுக்கு வருதுதான் சிறப்பு. அங்க வருகிற ஆதரவு, அது வருகிற அணைப்பு. ஓ, praise the Lord. தகப்பனாருடைய வீட்டுல, தகப்பனாருடைய சித்தத்துக்குள்ள, அவருடைய வழி நடத்ததுக்குள்ள, அவருடைய பார்வைக்குள்ள, அவருடைய பாதுகாப்புக்குள்ள வருவதை எவ்வளவு சிறப்பு. 1000 நாட்களை பார்க்கலாம் உடைய பிரகாரங்களை தங்கி இருக்கக்கூடிய ஒரே நாள் மேலானது. அங்கு இங்கு என்ன இன்பம் வந்தாலும் ஆண்டவருடைய ஆலயத்துல, அவருடைய பிரசனத்துல, அவருடைய பார்வையில இருக்கிற இன்பம் ஏதோ நம்ம ஏதோ கம்பேர் பண்ண முடியாது. இன்கம்பேரபிள் காட். அதனால்தான் இந்த பிரசனத்தை காசு மூலமாக, திறமை மூலமாக சம்பாதிக்க முடியாது. அவர் இலவசமாக கொடுக்கிறார்.
இலவசமாக கொடுக்கிறார். Come free. It is a free gift of God. தாகம் உள்ளவன் வா, இது கட்டாயம் அல்ல. தாகத்தை தீர்க்கிறவர் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்மளை போஷிக்கிறவராக இருக்கிறார். கடைசி வசனம் யோவான் 2:10 பார்க்கும்போது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். மீனோட வேலை முடிஞ்சிருச்சு. மீனோட வேலை முடிஞ்சிருச்சு. காற்றை அனுப்பினாரு, புயல் வந்துருச்சு. காற்று புயலுடைய வேலை முடிஞ்சிருச்சு. கப்பல் ஏறினாரு, கப்பலுடைய வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப மீனுடைய வேலை முடிஞ்சிருச்சு. சில விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில ஏன் எடுக்கப்படவில்லை என்றால் வேலை முடியல. மனம் திரும்பல, திருந்தி வர இஷ்டம் இல்ல. மனம் போன போக்குல வாழ போற எண்ணம் கொண்டவர்களுக்கு ஆண்டவர் படி 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 படியாக அனுப்பும் போது நம்ம எங்கதான் ஓட முடியும்? தமிழ் எல்லாரும் ட்ரை பண்ணாத முடியாது. ஓடி 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 களைப்படைந்து மீன் உங்களுக்கு போட்டுட்டாரு. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அவ்வளவுதான். some of the things நம்ம தான் சம்பாதிச்சுட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் ரெடியா இருக்கிறாரு, almost ready to press the button. My son is ready to face the world now. My daughter is ready. இப்ப நான் ஒரு பட்டன் அமுக்கினாலே போதும். என்ன செய்யற? பட்டன் அமுக்கிறார். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டாரு. கட்டளையிட்டாருன்னா என்ன நடக்கும்? அது யோனாவை கரையிலே தமிழ்ல கக்கி விட்டது. You see the word vomit, right? It's a very horrible word to talk about, right? சாப்பிட்டு இருக்குமா சில பேர் நான் வாந்தி எடுத்தேன்னு சொல்லும்போது, ஐயோ என்ன இவ இந்த நேரத்துல போய் வாந்தி எடுத்த, அன்னைக்கு நான் சாப்பிட்டேன், ஓ வயிறு கலக்கிடுச்சு, வாந்தி எடுத்து சாப்பிட்டு இருக்கும்போது வாந்தியை பத்தி பேசுவாங்களா? எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? சொல்லவும் முடியாது, ஏசவும் முடியாது. இது பேசுற நேரமா? உன் கதையை அப்புறம் சொல்ல. சாப்பிட்ட பிறகு நல்ல ஜீரணம் அடைஞ்ச பிறகு அப்புறம் சொல்லு. வசனம் என்ன சொல்லு? And the Lord commanded the fish and it vomited Jonah onto dry land. கடல் கொந்தளிப்பில் இருந்தவரை ஆண்டவர் secure பிளேஸ்ல கொண்டு போறாரு. dry land. He needed that environment, that safety. என்ன மீன் இது? இந்த வீடுக்குள்ள மறுபடியும் வரக்கூடாது. You know, you say, I think in scripture somewhere, the dog doesn't return to his vomit. I'm not going back there. அடச்சி அத்தா அதுல போய் நான் போனோமா? அந்த வாழ்க்கையில நான் போனோமா? அந்த அழுக்கில நான் போனோமா? அந்த நாட்டத்துல நான் போனோமா? போதும். When God brings us to the dry land, the abundance will remain there. Hallelujah. முன் வைத்த காலை பின் வைக்காதபடி கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாரு. சிரமமா தான் இருக்கும், ஆனா கர்த்தர் கிருபை செய்வார், கொடுப்பார். Lo and behold, the Lord intervened yet again in Jonah's life. எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவர் பாருங்க. Brothers and sisters, in conclusion, முடிவாக சில நேரத்துல நாமும் தான் அந்த கப்பலை நம்ம எடுத்திருக்கிறோம், ரைட்? அப்படிப்பட்ட கப்பலை எடுத்திருக்கோம். அப்படிப்பட்ட பிரயாணங்களிலே பிரயாணம் பண்ணும்படி நம்மளே டைவர்ட் பண்ணியிருக்கோம். ஆனா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. He is never diverted. God can never be derailed. Hallelujah. அவருடைய ட்ரெயின்ல ஏறிட்டோம்னா செம்ம போடுதான், கொண்டுட்டு போயிட்டே இருப்பார். அங்கங்க கொஞ்சம் தடுமாட்டம் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும், புயல் வந்தாலும், காற்று வந்தாலும், அவருடைய பாதையில போயிட்டே இருக்கும்போது அவர் நம்ம மேல நினைவை கூறுறதுனால யோனா நினைவு கூறுகிறார், I remember the Lord. Is it possible for us to forget the Lord? I want us to be reminded that Jonah is no ordinary person. நம்ம நினைக்க கூடாது ஜோனா வந்து நாலு சாப்டர்ஸ் தான், அவன் ஜோனா யாரு? ஐசையா போல இருக்க முடியுமா? இல்ல, யோனா சின்ன ஒரு பொடியன், பைபிளை புரட்டி பார்க்கறதுக்கு அவன் தேட முடியல நினைக்காதீங்க. அவனை கொண்டுதான் ஆண்டவர் நினைவு பட்டணத்துக்கு பிரசங்கம் பண்ண, எதிராக பிரசங்கம் பண்ண யோனாவை தெரிந்து கொண்டார். அவனை குறித்து என்ன நினைத்தானோ பரவாயில்ல, ஆண்டவர் யோனாவை குறித்து பெரிதாக நினைத்தார். எவ்வளவு பெரிய சலாக்கியம் தெரியுமா? ஆனால் அவன் தேவன் கொடுத்திருக்க அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளாதபடி, அந்த சித்தத்தை பெற்றுக்கொள்ளாதபடி அவன் தவறி போய் தேவனை மறந்து போய்விட்டான். That means he knew God so much extensively. அப்படின்னா என்ன? Jonah is not too far from our lives.
நம்ம நினைக்க கூடாது அவன் தவறி போயிட்டான், இவன் தவறி போயிட்டான், இவன் விலகிட்டான், குழிக்குள்ள வந்துட்டான். It won't take too long for us to trip and fall in our lives. Nobody is exempted in life struggle. ஆனா யோனா என்ன தன்மை செய்தார்? நான் கர்த்தரை நினைத்தேன். Praise the Lord. No matter what situation you and I are, நான் கர்த்தரை நினைத்தேன். I remember the Lord. He's just a moment away, just a prayer away. அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டு கொள்வார்கள். கர்த்தர் நம்மளை இந்த யோனாவின் புத்தகம் மூலமாக நம்மோடு பேசிக்கொண்டு நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். I continue to encourage you to read the book of Jonah since I'm preaching today, and next week I'll preach இந்த மூன்றாவது அதிகாரத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ணுவேன். I pray the Lord will bless us. Hallelujah. Let's pray. நாம் ஜெபிப்போமாக. தகப்பனே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணப்படுத்துகிற தேவன் நீர். யோனாவுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது படிக்கும்போது sometimes even reflect some portions of our lives, oh God. But we see your character. A loving God wants to save us, wants to bless us, bring us to the dry ground. எங்களுக்கு ஜீவனை மறுபடியும் தருவதற்கான கிருபைகளை தருகிறீரே நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, நாமும் உம்மை மறவாதபடி உம்மை நினைவு கூற இப்பொழுதும் எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. ஆண்டவரே, உம்மை விட்டு விலகி போகாதபடி, உம்முடைய சித்தத்தை விட்டு ஓடி போகாதபடி, உம்முடைய சித்தத்துக்கு ஏற்ற வண்ணமாக நடக்கிறதுக்கு கீழ்ப்படியறதுக்கான அந்த கிருபையை தாங்க. அது இல்லாம எங்களால வாழவே முடியாது. வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை அறிந்து கொண்டு உங்களுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு ஓட எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவர். இந்த நாளுடைய செய்தி எங்களுடைய இருதயத்தை பிடித்து கொள்ளட்டும் ஆண்டவர். அது நல்ல கனிகளை கொண்டு வரட்டும் அப்பா. நாமத்திலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் காட்.